ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டுருக்கு. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக விஜய் வந்தப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அதை விட டபுள் ட்ரிபிள் அல்லது பல மடங்கு அதிகமாக ஓடிட்டுருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஃபஸ்ட்டு நண்பர் இது சம்மந்தமாக சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அது எனக்கு கூட அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனால் பயங்கரமான ஒரு வைரல் ஆகி என்ன தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டினா என்ன ஒரு அதனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நண்பர் ரில்வான் அனுப்பியிருந்தார். தேங்க்ஸ் ரில்வான். இதில் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்றத்தின் டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி, கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாவலனாக இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. என்ன கருத்தை வெளியிடுறாரு? இப்போ உள்ள இளைய சமூகம்னு சொல்லிட்டு அவர் அந்த சப்ஜெக்டிவாக ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் அந்த இளைய சமூகம்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப அஃபென்சிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது இளைய சமூகத்தினரால். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உள்ள இளைய சமூகம் கல்வி படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் லேசியாக, ஓகேங்களா, சோஷியல் மீடியாவிலே ஆழ்ந்து ஒரு ஒன்றுமே ஒரு உருப்படியாக செய்யாமல் ஒரு காக்ரோச்னா என்னங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி ஆகிட்டாங்க. எந்த பயணம் இல்லை, கரப்பாம்பூச்சினால தொந்தரவு மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா. இப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி ஆம் ஆத்மி கட்சியில் முக்கியமாக இருக்கக்கூடிய அபிஜித் திப்கே அப்படிங்கிற ஒரு இளைஞர் இதனால் மிகவும் ஒரு அஃபென்சிவாக உந்தப்பட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜை ஆரம்பித்து அது என்னடானா ஒரு சில நாட்களில் வாரங்களில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர், பாரதிய ஜனதா பார்ட்டியை விட அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இந்தியா மிகப்பெரிய ஒரு இளைய சமூகத்தை கொண்ட ஒரு நாடு. ஜென்ஜீஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. 2000க்கு பிறக்கின்ற மக்கள், இளைஞர்கள் படிச்சுட்டு எல்லாம் பயங்கர ஆம்பிஷியஸாக ஆஸ்பிரேஷனலாக வர்றாங்க. ஆக்சுவலாக ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வேலைவாய்ப்பு கிடைக்க செய்ய வேண்டியது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டாக்க வேண்டியது யாருங்க? நம்ம கவர்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட்டை தான் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புதாரர் ஆக்க வேண்டுமே ஒழிய இளைஞர்களே குற்றம் சாட்டினா எப்படி? ஆனால் இவ்வளவு ஒரு பிரபலம் ஒரு ட்ரெண்டிங் ஆகி இந்த விஷயம் ரொம்ப நெகட்டிவாக சிஜிஐ மிஸ்டர் சூர்யா அவர்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களை தாக்கி பேக் ஃபயர் ஆனவுடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எல்லா இளைய சமூகத்தையும் சொல்லலை, யாரெல்லாம் ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி தேவையில்லாமல் பொய்யான ஒரு அடையாளத்தோட பொய்யான ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு நாட்டுக்கு எந்த விதமான நன்மையும் பயக்காமல் தீமையை பயக்கின்ற ஆக்ட் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு எந்த பயனும் அவங்களுக்கும் பயன் இல்லாமல் நாட்டுக்கும் தீமையை பயக்கிறவங்க அவங்கள மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பொதுவாக சொல்கிறப்போ இந்த விஷயம் சரியாக விளக்கப்படவில்லை, அல்லது சொல்கின்ற அந்த சென்டென்ஸு, அந்த ஸ்ட்ரக்சர், இதுக்கு தாங்க நம்ம இந்த மிக முக்கியமான பதவியில் உள்ளவங்க, மிக முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களாம் பேசுகிறப்போ மைக்குக்கு முன்னால் ரொம்ப 10க்கு 100 முறை யோசிப்பாங்க, வார்த்தைகளை பார்த்து விடுவாங்க. இவர் சொன்னதை அவரோட இன்டென்ஷனில் இவர் எல்லாரையும் அவர் குறை சொல்லலை, ஒரு குறிப்பிட்டவங்க தான் சொன்னால் கூட சொல்கிறப்போ பார்த்து நிதானித்து சொல்லியிருந்திருக்க வேண்டும். அவர் பொதுவாக சொன்னதுனால தட் இஸ் எனஃப் டு மேக் த என்டையர் இந்தியா ஃபயரிங் நவ். ஓகேங்களா. ஆமாம். இப்போ அந்த 10 மில்லியன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அபிஜித் திப்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறது. இப்போ என்னென்னா, எதெல்லாம் இந்த இளைஞர் சமூகத்தை வேலை இல்லாமல் இருக்குது, லேசியாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்குது, இந்த மாதிரி குறையா சொன்னாங்களே மைனஸு, அந்த குறையான விஷயங்கள் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் சேர்றதுக்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன். நீங்கள் லேசியாக இருக்கணும், நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கணும், சோஷியல் மீடியாவில் 11 மணி நேரம் சும்மா வெட்டியாக பார்த்துட்டு இருக்கணும், ஷார்ப்பான கமெண்ட்ஸு, ரொம்ப சூப்பராக சரியான விதத்தில் உங்களுடைய கருத்துக்களை ஆர்டிகுலேட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நீங்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இணையலாம்னு சொல்லிட்டு 10 மில்லியன் 11 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்க இங்கே? விஜய் இப்போ வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் சிஎம்மாக வந்ததையே இன்னும் டைஜஸ்ட் பண்ணாமல் படம் தான் பார்த்துட்டு இருக்கமான்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வேறு உள்ளார நுழைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அட் த எண்ட் என்னுடைய கருத்து கேட்டோன்னு வச்சுக்கலாம், ஆஸ் அ சிட்டிசன், காமன் சிட்டிசன், பப்ளிக், ஒரு பப்ளிக்காக கேட்டோம்னா, வேலைவாய்ப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்குன்னு யாரும் விரும்பலை. ஓகேங்களா. எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போய் பெரிய ஆளாக தான் வரணும்னு நினைக்கிறாங்க. வேலைவாய்ப்பை உண்டாக்க வேண்டும். நிறைய வேலைவாய்ப்பு வருது. அதுக்குள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட பியூரோக்ரஸி, ரெஃபரன்ஸு, ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நிறைய இளைஞர்கள் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக
இருக்க வேண்டிய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பை சரியான முறையில் உண்டாக்கி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு மொத்தத்தில் கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட்டுட்டு நம்ம இளைஞர்களையே குற்றம் சாட்டுனா அது வந்து சரியான விஷயம் இல்லை. ஆனால் சிஜே சூரியகாந்த் சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட நபர்களை சொல்லவில்லை, ஒரு சில சாரார் ரொம்ப மோசமானவங்கள இருக்காங்க, அவங்கள மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப மோசமானன்னு சொல்றதை விட ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப பேக் ஃபயர் ஆகிடுச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஷார்ட்டாக சுருக்கமாக இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன நீங்களும் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போன்ற நல்ல கண்டென்ட், நல்ல ஒரு தாட்ஸோட அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Have a fantastic evening ahead. Peace.